Next shock could come from nature, a super El Nino. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் என்சோ அப்படிங்கிற அந்த கடற்பகுதியை சயின்டிஸ்ட் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அந்த பகுதியில் ஏற்படுற மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்க பல நாடுகளை பாதிக்கும். இந்த பகுதியில் ஆவரேஜா 2 to 3 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நார்மல். அது பெரும்பாலும் எதுவும் இருக்காது. ஆவரேஜா வழக்கமான ஒரு ரெகுலர் பேட்டர்ன் தான். அதுவே 5 மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது எல் நினோ. சூப்பர் எல்னினோ மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இது வந்து மனிதர்களால் உருவாக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லலாம். மனிதர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வகையில் சம்மந்தம் இருக்குது. அதுதான் பூமி வெப்பமயமாகுது. பூமி வெப்பமயமாகிறதுக்கு மனிதர்கள் முக்கியமான காரணம்னு சொல்லலாம். உலக வெப்பமயமாகுதுன்னு ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு 1 இயருக்கு மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து லானினா வரும். ஆனால் அதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து இந்த நியூட்ரல் வராமல், லானினா முடிஞ்சு நியூட்ரல் வராமல் டேரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து சூப்பர் எல்னினோவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 1 இயர் மழையே இல்லைனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 6 மாதத்துக்கு நம்ம ஊரில் மழையே பெய்யலைன்னா ஒட்டுமொத்த ஊரே வறண்டு போய் ஒரு மாதிரி பாலைவனம் மாதிரி நம்ம தமிழ்நாடு இருக்கும். அந்த 1877 காலகட்டங்கள் 76 காலகட்டங்கள் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எல்னினோ. அதை விட பல மடங்கு அதிகமாக இந்த எல்னினோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2027 இந்த சூப்பர் எல்னினோவால் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும், மிகப்பெரிய கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் 2027 ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஐஓடி வந்து நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி வரக்கூடிய அந்த கடுமையான அந்த சூப்பர் எல்னினோ கூட இதுவும் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய பாதிப்பு இருக்கும். பட் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு இருந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும், அதுலேயும் குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரியான முக்கிய நாடுகளை உலுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அண்ட் உலுக்க போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சூப்பர் எல்னினோ. இந்த சூப்பர் எல்னினோனா என்ன? இதுக்கு முன்னாடி எந்த காலகட்டங்களில் இந்த சூப்பர் எல்னினோ நடந்துச்சு? எந்தெந்த நாடுகளை பாதிச்சுது? இந்த சூப்பர் எல்னினோ எப்படி உருவாகுது? எந்த கடல் பகுதியில் உருவாகுது? இதுக்கு முன்னாடி நடந்தப்ப எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு? இப்போ நடக்கக்குள்ள என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த சூப்பர் எல்னினோ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உலகத்தில் நிறைய வெதர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய என்சோ, அதாவது எல்னினோ சவுத்தர்ன் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஐஓடின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஓஷன் டைபோல். இதே மாதிரி இன்னும் நிறைய வெதர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது இந்த 2 மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் இந்த என்சோன்னு சொன்னோம் இல்லையா, இந்த என்சோனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்சோ அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்னினோ சவுத்தர்ன் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. அது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் அமெரிக்காவான பெருவில் இருந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா இடைமட்ட பகுதியை, அந்த பசிபிக் ஓஷனில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் வந்து இந்த என்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நடக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்சஸ் அண்ட் வெதர் பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ள அடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். சரி, இதில் குறிப்பாக இந்த எல்னினோ, சூப்பர் எல்னினோ அண்ட் எல்னினோ, அது மட்டும் இல்லாமல் இன்னும் லானினா, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான வெதர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நினோ 3.4 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடம் தான். இந்த குறிப்பிட்ட இடத்த வந்து சயின்டிஸ்ட் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்தாங்க. இங்கே நடக்கக்கூடிய கால மாற்றங்கள், இங்கே நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ் இது எல்லாமே ஒட்டுமொத்த உலகத்தையே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு ஓஷன், கடல் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் ஓஷன். அதை தாண்டி தான் நம்ம இந்தியன் ஓஷன், அந்த அரபிக் கடல், அது மாதிரி நிறைய கடல் பகுதிகள் இருக்குது. அதில் முக்கியமானது ஒன்று அப்படின்னா இந்த பசிபிக் ஓஷன். இந்த உலகத்தில் இருக்க மெஜாரிட்டியான பிளேசஸ் வந்து நீரால் முடங்கியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்த பசிபிக் ஓஷன் நடக்கிற பெரும்பாலான நிகழ்வுகள் எல்லாமே உலகத்தில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரியையும் பாதிக்கும். அந்த வகையில் தான் இந்த எல்னினோவும் சூப்பர் எல்னினோவும் ஒட்டுமொத்த உலகத்தையே பாதிக்கும். அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த எல்னினோ அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த எல்னினோங்கிற டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதர்ன் அமெரிக்காவுடைய பெருவில் இருந்து இந்த ஆஸ்திரேலியாவுக்கு இடைமட்ட பகுதிகளில், குறிப்பாக இந்த பெரு பகுதிகளில் இருக்க பார்த்தீங்களா, அந்த கடல் பகுதிகளில் எல்லாமே என்ன நடக்கும்னா கோல்டு வாட்டர் கடலுக்கு அடியில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும்னா மேலே இருக்க வார்ம் வாட்டர் எல்லாமே லெஃப்ட் சைடை
அதாவது ஆஸ்திரேலியாவை நோக்கி நகர ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, நம்ம உலகம் வெஸ்ட் சைட்ல இருந்து ஈஸ்ட் சைடு, அதாவது மேற்குல இருந்து கிழக்கு பகுதி சுழண்டுட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த ட்ரேட் விண்ட் அப்படிங்கிற அந்த காற்று விசை மாறுபாடு காரணமா என்ன நடக்கும் அப்படின்னா, அமெரிக்க கடற்பகுதியில் இருக்க அந்த வார்ம் வாட்டர் எல்லாமே ஆஸ்திரேலிய கடற்பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த அமெரிக்க கடல் மட்டத்துக்கு மேல இருக்க வளிமண்டலத்தில் நடக்கிற சேஞ்சஸ் ஆஸ்திரேலியாவை நோக்கி நகர ஆரம்பிக்கும். கோல்டா இருந்தாலும் ஹீட்டா இருந்தாலும். ஸோ இது மாதிரி நடக்கக்குள்ள பாத்தீங்கன்னா எல் நினோ அப்படிங்கிற ஒரு காலநிலை மாற்றம் நடைபெறும். அந்த எல் நினோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். எல் நினோ அப்படின்னா ஸ்பானிஷ்ல ஸ்மால் பாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தை ஒட்டி தான் அவருடைய ஞாபகமா இந்த பேரை வச்சாங்க ஸ்பானிஷ் மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காரணம், இந்த எல் நினோவும் டிசம்பர் மாசத்துடைய ஸ்டார்டிங்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அடுத்த வருஷம் அப்படியே கொஞ்சமா அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து ஸ்பானிஷ் மக்கள் இதுக்கு வந்து எல் நினோ அப்படின்னா ஸ்மால் பாய் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. அதே மாதிரி லானினான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதுக்கு ஸ்மால் கேல் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்கும் இருக்கு. ஸோ இந்த எல் நினோ லானினா அப்படின்னா என்னன்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையும் என்சோ அப்படிங்கிற அந்த கடற்பகுதியை சயின்டிஸ்ட் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பகுதியில் ஏற்படுற மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்க பல நாடுகளை பாதிக்கும். இந்த பகுதியில் ஆவரேஜா 2 to 3 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நார்மல். அது பெரும்பாலும் எதுவும் இருக்காது. ஆவரேஜா வழக்கமான ஒரு ரெகுலர் பேட்டர்ன் தான். அதுவே 5 மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது எல் நினோ அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்போ இந்த என்சோக்கு கீழே இருக்க 3 முக்கியமான பேட்டர்ன்ஸா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்சோ நியூட்ரல். அதாவது இந்த என்சோ நியூட்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் அமெரிக்காவுடைய பெருவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நெய்னோ 3.4 அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அதே ஆவரேஜான டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்சோ நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வழக்கத்தோட 0.5 0.6 வரையான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை எல் நினோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐ மீன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜுக்கு கீழே போனுச்சு அப்படின்னா அதை லானினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆவரேஜா இருந்துச்சு அப்படின்னா அது நியூட்ரல். அதே மாதிரி ஹையஸ்டா போனுச்சுன்னா அது வந்து எல் நினோ. அதுக்கு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னா, ஆவரேஜுக்கு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து லானினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வழக்கத்தை விட 0.5 0.6% இன்க்ரீஸ் ஆனா எல் நினோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதையும் தாண்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் சூப்பர் எல் நினோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த எல் நினோ எந்த மாதிரியான டைம்ஸ்ல வரும்னு சொல்லி பார்க்கலாம். வழக்கமாக ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சம்மர் வின்டர் அப்படின்னு சொல்லி மாறும் இல்லையா, அந்த மாதிரி இது வருமானு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்குன்னு சொல்லிட்டு இந்த டைமில் தான் வரும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக எந்த டைமும் மென்ஷன் பண்ண முடியல, எந்த காலகட்டத்தையும் சொல்ல மாட்டாங்க சயின்டிஸ்ட். ஆனால் வரதுக்கான சான்சஸ் எப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைமில் கால இடைவெளியில் இந்த எல் நினோ ஒன்று வரலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி லானினா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் to 2 இயர் அந்த கேப்பில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சூப்பர் எல் நினோ மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இது வந்து மனிதர்களால் உருவாக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லி சொல்லலாம். மனிதர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இதுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வகையில் சம்மந்தம் இருக்குது. அதுதான் பூமி வெப்பமயமாகுதல். பூமி வெப்பமயமாகிறதுக்கு மனிதர்கள் முக்கியமான காரணம்னு சொல்லி சொல்லலாம். குறிப்பாக வெஹிக்கல்ஸ் அண்டு ஃபேக்ட்ரிஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் காரணமாக பூமி வெப்பமயம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்சான இந்த சூப்பர் எல் நினோவும் மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய இந்த உலக வெப்பமயமாகுதலும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா பெரிய பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த எல் நினோ லானினா இந்த நியூட்ரல் இதெல்லாம் எந்த பேட்டர்னில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல் நினோ அப்படிங்கிறது வரத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஐ மீன் ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்கணும். அந்த நியூட்ரலுக்கு 1 இயருக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா லானினோ இருக்கணும். ஐ மீன் இப்போ எல் நினோவாக இருக்கட்டும் இல்லை லானினோவாக இருக்கட்டும் நடுவில் ஒரு நியூட்ரல் இருக்கணும். அப்படி நியூட்ரல் இல்லாமல் டேரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த இயர் வந்து சூப்பர் எல் நினோவாக மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, வழக்கமாக ஒரு லானினா நடக்குது, ஐ மீன் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக ஆகுது அப்படின்னா லானினான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது கம்மியானதுக்கு அப்புறம் ஒரு நியூட்ரல் ஐ மீன் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு 1 இயருக்கு மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து லானினா வரும். ஆனால் அதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து இந்த நியூட்ரல் வராமல் லானினா முடிஞ்சு நியூட்ரல் வராமல் டேரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து சூப்பர் எல் நினோவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் வந்து இந்த சூப்பர் எல் நினோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2015 அந்த சூப்பர் எல் நினோன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகி நமக்கு பெரிய வெள்ளக்கால பாதிப்புகளையும் கொடுத்துச்சுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அதுக்கப்புறம் 2020 to 2023 காலகட்டங்களில் வந்து ஒரு லானினா ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த 23 வந்து ஒரு எல் நினோ ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்போ இந்த எல் நினோ முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து என்ன வந்திருக்கணும், ஒரு நியூட்ரல் ஃபேஸ் வந்திருக்கணும், ஒரு லானினா வந்திருக்கும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா அந்த லானினா முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி ஒரு சூப்பர் எல் நினோவா வந்திருக்கு. சரி, இந்த எல் நினோங்கிறது பெரும்பாலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ சூப்பர் எல் நினோ எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக தமிழகத்துக்கு பருவமழைகள் ரொம்பவே முக்கியம். அதில் தான் பெரும்பாலான நீர்வரத்து நமக்கு வந்துட்டு இருக்கு மழை மூலியமா. இப்போ இந்த பருவமழைகள் பெரும்பாலும் பாதிப்படையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் முக்கியமாக இந்த தென்மேற்கு பருவமழை
பருவமழை இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் பாதிப்படையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெரும்பாலான பகுதியில் மழை குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால் நமக்கு என்ன பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறிப்பா அந்த கர்நாடக மாதிரியான பகுதியில் பெய்கிற மழை மூலமா நமக்கு காவிரி நீர் வரத்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழைங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அந்த வடகிழக்கு பருவமழையில இயல்பை விட அதிகமான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2015 நடந்துச்சு பாத்தீங்களா, முக்கியமான பகுதியெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே எப்படி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சூப்பர் எல்னினோ மக்களை கொடுமையா தாக்கியிருக்குன்னு சொல்றாங்க. அந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ மீன் 1876 77 காலகட்டங்களில் எந்த மாதிரியான இந்த சூப்பர் எல்னினோ பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைய பகுதிகளில் 1 இயருக்கு மழையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வறண்டே காணப்பட்டுச்சு, மழையே இல்லாம அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 1 இயர் மழையே இல்லைன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு 6 மாசத்துக்கு நம்ம ஊர்ல மழையே பெய்யலன்னா ஒட்டுமொத்த ஊரே வறண்டு போய் ஒரு மாதிரி பாலைவனம் மாதிரி நம்ம தமிழ்நாடு இருக்கும். அதுவும் 1 இயர் அப்படின்னா அது இவ்வளவு கடுமையான ஒரு காலமா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சைனாவுடைய மிக முக்கியமான ரிவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வறண்டு போச்சு. அதே மாதிரி 3 கண்டங்கள்ல பஞ்சம் வந்திருக்கு. ஏசியா, யூரோப்பு, ஆப்பிரிக்கா மாதிரியான மிக முக்கியமான கண்டங்கள் எல்லாமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்திருக்கு. அடிப்படை உணவு, அத்தியாவசிய உணவு கூட இல்லாத அளவுக்கு மக்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் எல்லாமே வைல்டு ஃபயர், இந்த காட்டு தீங்கிறது வெயிலின் காரணமா நிறைய காடுகள் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய இருந்திருக்கு. குறிப்பா இந்த கடல்களுக்கு உயிர் தரக்கூடிய இந்த பவளப்பாறைகள் நிறைய அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சதன் அமெரிக்காவுடைய நிறைய பகுதிகளில் மீன்கள் செத்து கடலோர பகுதிகளில் மிதக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பெரு, ஈகுடார் மாதிரியான நாடுகள் எல்லாமே ஃப்ளட் மழை அதிகமாக பெஞ்சு, அளவுக்கு அதிகமான மழைகள் பெஞ்சு மக்கள் நிறைய கொத்தா இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1876 காலகட்டங்கள், 77 காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அதுவும் நம்ம அந்த காலகட்டங்களில் நம்மள ஆண்டுட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் எப்படி நம்ம அந்த பஞ்சத்தை தாக்கு பிடிச்சாங்க, அவங்க அதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தி நெக்ஸ்ட் டாபிக்ல கூட பேசலாம். அந்த காலகட்டங்களில் அவங்க தற்காத்து கொள்றதுக்கு நம்ம மக்கள்கிட்ட இருந்து எந்த மாதிரியான உடமைகளை பறிச்சாங்க. அதுலயும் இந்த 1876 77 காலகட்டங்களில் நடந்த போட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்றேன், நீங்களே பாருங்க. நிறைய கொடுமையா இருந்திருக்கும். நிறைய மக்கள் அத்தியாவசிய உணவு கூட இல்லாம ரொம்ப மெலிஞ்சின்னு இருப்பாங்க. பார்க்கவே உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான காலகட்டம் தான் இதுவும். ரொம்ப குரூஷியலான காலம் தான் இதுவும். குறிப்பா அதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, அந்த 1877 காலகட்டங்கள், 76 காலகட்டங்கள் நடந்துச்சு பாத்தீங்களா ஒரு சூப்பர் எல்னினோ, அதை விட பல மடங்கு அதிகமா இந்த எல்னினோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த சமயத்துல 0.2 0.3 டிகிரி செல்சியஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப 5 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால அப்ப நடந்த அந்த சூப்பர் எல்னினோ விட இந்த எல்னினோ ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்போ இந்த சூப்பர் எல்னினோங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப முடியுது, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு வருங்கிறத சொல்லி பார்த்துடலாம். இந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது நம்ம வழக்கமான சம்மர் ஒரு ஏப்ரல் மார்ச் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஏப்ரல் மே அப்படிங்கிறது வரைக்கும் முடியும். அதுக்கப்புறமா இந்த பருவமழைகள் தொடங்கும். அதுக்கப்புறமா திருப்பியும் வின்டர் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே சொல்லி ஒரு பேட்டர்ன் போகும் இல்லையா. இந்த சூப்பர் எல்னினோ காலகட்டங்களில், இந்த எல்னினோ காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, சம்மர் மே மாசத்தோட முடியாது. அது தொடர்ந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 80% இந்த ஜூன் டு அக்டோபர் காலகட்டங்களில் வெயில் அதிகரிக்கும். வழக்கத்தை விட, இயல்பை விட அதிகமான வெயில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காரணம் இந்த சூப்பர் எல்னினோ. அண்ட் அதே மாதிரி அக்டோபருக்கு அப்புறமா, அக்டோபர் டு டிசம்பர்ல ஹெவியான மழை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் எல்னினோங்கிறது இந்த வருஷத்தை மட்டும் தான் நமக்கு தாக்கத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் கிடையாது. 2027 இந்த சூப்பர் எல்னினோவால மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும், மிகப்பெரிய கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் 2027 ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதனால தமிழ்நாட்டில் இருக்க நிறைய டேம்ஸ் ட்ரை ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஹெவியான மழையினால நிறைய பகுதிகள் டேமேஜ் ஆகலாம், மக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்தியாவில் இருக்க நிறைய ஸ்டேட்ல இந்த ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெப்ப அலைகள், அது எல்லாமே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய மாநிலங்களில் வெயில் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இந்த ஜூன் டு அக்டோபர் இந்த காலகட்டங்களில் 40 டிகிரியை தாண்டதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எதிர்பாராத பெய்கிற மழையினால நிறைய நோய்கள் பரவலாம், புது புது நோய்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சரி, இப்போ இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த எல்னினோ, சூப்பர் எல்னினோ பத்தி எந்த மாதிரியான அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கமான பருவமழை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜூன் டு அக்டோபர் காலகட்டங்களில் மழை ரொம்பவே குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறமான காலகட்டங்களில் மழை இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெப்பம் ரொம்பவே அதிகரிக்கும்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐஓடின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொல்லிட்டு, அதோடைய தாக்கம் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் இது ஒரு வெதர் பேட்டர்ன், இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்னினோ சூப்பர் எல்னினோ வந்து எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு மக்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், அந்த வெப்ப அலைகள் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஐஓடி வந்து நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி வரக்கூடிய அந்த கடுமையான அந்த சூப்பர் எல்னினோ கூட இதுவும் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய பாதிப்பு இருக்கும். பட் இப்போ வந்து இந்த ஐஓடி வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது போக போக தெரியும், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய விவசாயம் சார்ந்த அக்ரிகல்ச்சர்கள் நிறைய பாதிக்கும், அதுவும் இந்த வெயிலின் காரணமாக நிறைய பயிர்கள் பாதிக்கும், இந்த மண்ணில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பொருளாதார பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் மழை இல்லைனா விவசாயம் பாதிக்கும், விவசாயம் இல்லைனா உணவு பாதிக்கும், அது தொடர் சங்கிலியின் காரணமாக நிறைய பாதிப்புகள், பொருளாதார பிரச்சனைகள், விலை உயர்வு அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா எந்தெந்த காலகட்டங்களில் எத்தனை டிகிரி வந்து உலகத்தில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆவரேஜாக 1975 வந்து 0.2 டிகிரி செல்சியஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1976 0.6 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் 1980 காலகட்டங்களில் வந்து 16 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜை விட ரொம்ப அதிகமாகவே போயிருந்திருக்கு. அப்போலேருந்தே ஆல்மோஸ்ட் வந்து அதுக்கப்புறமாவே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிகிரியாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்திருக்கு. அப்புறம் 2003 புதிய உச்சமாக 15.1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 2026 கடந்த ஒரு 6 மாசத்துல மட்டும் 1 டிகிரி இன்க்ரீஸ் அதிகமாயிருக்கு. அதாவது 15.1 டிகிரி 2023 இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதை தாண்டி இப்போ 1 டிகிரி இந்த 6 மாசத்துலேயே வந்து 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. இன்னும் பேலன்ஸ் ஒரு 6 மாசம் இருக்கு. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், எந்த மாதிரியான வெப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இதன் மூலமா நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் எல்னினோனா என்ன, சூப்பர் எல்னினோனா என்ன, இதனால பூமியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் இந்த சூப்பர் எல்னினோ வந்தப்ப என்னென்ன மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஆவரேஜாக டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த காலகட்டங்கள்லேருந்து இப்போ வரைக்கும், இந்த சூப்பர் எல்னினோவால எவ்வளோ பாதிப்புகள் உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.